எடுக்கலாம். நூப் 4677 ஐடியில இருந்து யஷ்வந்த் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா 3/10/2011 3/10/2011. சரி, டைம் பாத்தீங்கன்னா 9:34 AM 9:34 AM சென்னை. ஸ்டடிஸ் ரிலேட்டடா கேள்வி கேட்டிருக்காரு. சரிங்க, உங்களுடைய ஜாதகம் சார். யாரும் தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஃபோன் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. சரி, கன்சல்டேஷன் ரிலேட்டடா இருந்தா இந்த 1 hour ஃப்ரீங்கிறதுனால எகெயின் நம்ம ஃபோன் பண்ணி எனக்கு இந்த 1 சொல்லுங்க சார், 2 சொல்லுங்க சார், ஐ மீன் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு நிறைய வந்து குமிஞ்சு நிற்கும். இப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தானே நம்ம முழுக்க கொஞ்சம் ஃப்ரீயா நியூ கஸ்டமர்ஸ் தான் நம்ம பார்த்து நான் சொல்றது. அதனால பழைய கஸ்டமர் சொல்லல, அவங்களுக்கு 2-3 நான் பாக்குறேன். நியூ கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம தேடி பாக்குறதா இருக்கு. சரிங்களா? அதனால பாருங்க. ஹவு இஸ் ஸ்டடிஸ் ஆர் எஸ்பெஷலி +2 ஸ்டடிஸ் ஆர் விச் டிபார்ட்மெண்ட் இன் டிகிரி கோர்ஸ். இப்ப +2 படிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக 11 28 தானே? இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 11 ஸ்டடி இன் எஸ்பெஷலி +2 ஸ்டடி சார் விச் டிபார்ட்மெண்ட் இன் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நீங்க டிகிரி பண்ணும் பொழுது என்ன கோர்ஸ் இவருக்கு நல்லா வருங்கிறது தான் கேள்வி. சரி, உங்க ஜாதகத்தை நான் எடுத்துட்டே பேசுவோம். அதுக்கப்புறம் இது மறந்துடுவேன் நான். ஓகே, உங்க ஜாதகம் வருது பாருங்க சார். ஓகே, யஷ்வந்தோட ஜாதகம் தான். விருச்சிக லக்னம் அண்ட் தனுசு ராசி, நட்சத்திரம் மூலம் 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற சுக்கிர திசைக்குள்ள தான் முழுமையாக இருக்கிறாரு. ஸோ சுக்கிர திசையில ராகுவோட புத்தி 2027 வரைக்கும் போகுது. 9. ஸோ குரு சனியினுடைய ஆளுமைக்குள்ளதான் போறார். சுக்கிரன், குரு, சனி. இந்த ஜாதகத்தில் சனி, ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம்? புதன் தான் பலம். ஓகேவா? புதன் தான் பலம். சுக்கிரன், அடுத்தது சூரியன். புதனுடைய காரக அமைப்புக்குள்ளதான் போகணும். இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா நிக்குது? புதன். அவர் அவயோகரா இருந்தாலும் 11ஆம் இடத்துல நிக்கிறது சிறப்பா நிக்குது. அண்ட் தென் அவருடைய 8வது பாவகம் வளர்பிறை சந்திரனா பார்ப்பது. 2 புதனுடைய வீடுகள் நல்லா பலமா நிக்குது. அதை தாண்டி செவ்வாய் நீச்சம், லக்னாதிபதி பலம் குறைவாக நிக்குது. இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் தான் சொல்லுவேன். நீச்ச பகம் கண்டிப்பா 60-65% நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஜாதகத்தில் சிறப்பு 2ஆம் பாவகத்திற்கு குரு பார்வை சிறப்பா நிக்குது. 7வது பாவகத்தில் சுக்கிரன், புதனுடைய வீட்டில் புதன் நீச்சபங்க ராஜயோகம். ஸோ நல்ல விதமாக திருமண வாழ்க்கையில நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ஸ்ல புதன் சார்ந்த துறைக்கு தான் போகணும். புதன் இவருக்கு நல்லா நிற்கிறதுனால கணினி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், அக்கௌண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிலேட்டடான கல்விகள்லாம் அவருக்கு நல்லா இருக்கும் சார். ஓகேங்களா? நன்றி சார். அடுத்ததாக ஜெய்ராம் கோவிந்த் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. இவரும் 10/2/88 10:50 PM சென்னை. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேன் சார், லாபம் வருமா? வீடு வாங்கலாமா? திரும்பி கட்டும் அமைப்பு இருக்கா? எப்போது நடக்கும்? எது வீடு கட்டலாமான்னு கேக்குறீங்க. ஐ மீன் கடன் வாங்கி கட்டிருக்கிறீங்க. ஸோ அதற்கு திருப்பி கட்டும் அமைப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. சரி, உங்க ஜாதகம் பார்க்கலாமா? 10/2/1988. ஓகே, 10:50 PM சென்னை. எஸ், உங்க ஜாதகம் வருது பாருங்க சார். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், லாபம் வருமா? வீடு வாங்கலாமாங்கிற 2 கேள்வி. உங்களுடைய ஜாதகம் துலா லக்னம், துலாம் ராசி. இதான் சார் உங்க ஜாதகம். துலா லக்னம், துலாம் ராசி. ஸோ நட்சத்திரம் விசாகம் 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை புதன் தசை தான் போயிட்டு இருக்குது. புதன் தசையில சந்திர புத்தி வர ஜனவரியோட 2026 ஜனவரியோட முடியுது. ஓகே, அடுத்தது செவ்வாய் புத்தி. ஸோ புதன் திசையில் சந்திரன் செவ்வாய் என்ன செய்ய போகுது? புதன் திசையில் சந்திரன் மற்றும் செவ்வாய்.
செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கார் சார். செவ்வாயினுடைய புத்தி சிறப்பா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல லாபம் உண்டு. புதன் திசை செவ்வாய் புத்தி அடுத்த வருஷம். சரியா? அதுவும் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஷுவரா உண்டு. எழுதி வச்சுக்கீங்க. சிறப்பா இருக்கும். நல்ல லாபம் உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? யாரு சார் அவரு? பேரை மறந்துட்டேன். அவர் பேர் என்னன்னா ஜெய்ராம் கோவிந்த். உங்களுக்கு தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக லாபம் உண்டு. இது ஒரு முக்கிய பலன். நல்லா இருக்கும். கண்டிப்பா லாபம் வரும். கண்டிப்பா காசு வந்துடும் உங்களுக்கு நல்ல விதமா. வீடு வாங்கலாமா? வீடு வாங்குறத விட நிலம் வாங்குவீங்க சார். நிலம் வாங்குவீங்க. நீருள்ள இருக்கக்கூடிய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. லேண்டை வாங்கி போடுவீங்க. அந்த அமைப்பெல்லாம் காட்டுது. ஷேர் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம இப்ப வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. எப்பவுமே ஷோரா இருந்துச்சுன்னா இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் அமைதியா இருக்கணும். அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும். அதனால லாபம் உண்டுன்னு சொல்லிட்டேன். அடுத்த வருடம் இன்னும் 10 வருஷமா இருக்குது. இன்னும் இந்த பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 6 மாசம், அங்கிட்டு ஒரு 3 மாசம், 9 மாதங்கள் வெயிட் பண்ணுங்க. லாபம் வரும். வந்ததுக்கு அப்புறம் எந்த ஃபீல்டா இருந்தாலும் பண்ணுங்க. நல்லா இருக்கு ஜாதகம். நன்றி சார். அடுத்ததாக